ரீசெண்டாக இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ளே பார்த்தா வந்து எல்லாரும் குதிரை பேரம் கழுதை பேரம் ஒட்டக பேரம் இப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னன்னே புரியல. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா என்னன்னு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில்? சர்ச். Recently, in Tamil Nadu politics, the phrases horse race, donkey race, and camel race have come up as metaphors. தமிழில் சரி, அப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் சூழலில் குதிரை பேரம் என்பது பல கட்சிகள் அல்லது வேட்பாளர்கள் இடையிலான நெருக்கடியை குறிக்கும். அந்த போட்டி யார் முன்னே நிற்கிறார்கள், யார் பின்னால் இருக்கிறார்கள் என்பதை கூறுவதாக. கழுதை பேரம் என்றால் பலர் சமமாக சீரற்றமாக போட்டியிட்டு யாரும் தெளிவாக முன்னே செல்லாத சூழலை குறிக்கும். ஒட்டக பேரம் என்றால் அது ஒரு மெதுவான பாய்ச்சல் இல்லாத போட்டியை பறித்து கூறுகிறது. தற்போது சில செய்தி பதிவுகளில் குதிரை பேரம் என்பதை குறிப்பிடும் போது அது தேர்தல் போட்டியிலேயே பல கட்சிகள் வேட்பாளர்கள் கூட்டணிகள் எல்லாம் ஒவ்வொன்றுக்குமே வேற வேற மீனிங் இருக்கா? குதிரை பேரம், கழுதை பேரம், ஒட்டகை பேரம்னாலும் வேற வேற மீனிங். ஆமாம், ஒவ்வொரு சொல்லுக்கும் வேறுபட்ட அர்த்தங்கள் இருக்கிறது. குதிரை பேரம் என்பது வேகமான போட்டி, தலைவிதியில் யாரும் முன்னேறியுள்ளார்கள் என்பதை பேசும். கழுதை பேரம் என்பது அதிகமாக சீரற்று சீரமைப்பில்லாத போட்டி. ஒட்டக பேரம் என்பது மெதுவான, சில நேரங்களில் சீரற்ற வளர்ச்சியுடன் இருக்கும் ஒரு போட்டி. இவை எல்லாம் அரசியல் நிலைமையின் வேறுபட்ட அம்சங்களை. ஆனால் எல்லாமே வந்து யார் முன்னாடி நிற்கிறது யார் பின்னாடி நிற்கிறது அதை வச்சு தான் வந்து முடிவு பண்ணுறது. கரெக்டாக? இது சும்மா காசு கொடுத்து ஆள் வாங்குறது அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. ஆமாம், நிறைய நேரம் இந்த குதிரை பேரம் போலி கழுதை பேரம் மாதிரி எடுப்பது யார் முன்னிலையில் யார் பின்வருகிறார்கள் அந்த பார்வையிலேயே முடிவுகளை நெறிப்படுத்துவாங்க. சில நேரங்களில் பின்புலத்திலேயே கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர்களிடையில் பணம் கொடுத்து விலகுதல், கூட்டணிகள் மாற்றம் ஆகியவை எல்லாம் நடைபெறக்கூடும். அதனால இது வெறும் தேர்தல் போட்டி அல்ல, பின்னணியிலேயே ஒரு தந்திர பார்வையும் உள்ளதாகும்.